அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் மதாபிதா குரு தெய்வ ஆசிரியரும் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் அனுகிரகம் செய்யட்டும். அனைவருக்கும் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம், பேரறிவு, பிரசன்ன ஞானம் அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜி கஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு காதல்ல மாயக்காதல். இது ஒரு நேரடியான காதல்னு சொல்ல முடியாது. ஒரு மறைமுகமாக வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய காதல்கள் எப்படி அமையுது அப்படின்னு பார்க்க போறோம். காதல் அப்படி ஒண்ணு இருக்கா சார்? ஒரு உண்மையான அன்பு இல்லாத இடங்கள்ல இருக்கக்கூடிய நட்புக்கு நம்ம காதல்னு பேர் வச்சு சொல்லிட்டு இருக்கோம். உண்மையான காதல் நிறைய இருக்கானா? நிறைய இருக்கு. ஆனா அதை விட போலி அதை விட அதிகமா இருக்குங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனா எல்லாத்துக்குமே காதல்கிற பொதுவான வார்த்தைக்கு புதன் தான் காரணம், நட்புக்கும் புதன் தான் காரணம். இதுல எங்க போலி அல்லது மாயைன்னு வந்தாலும் அங்க ராகுகேது சம்மந்தப்பட்டிருக்கும். 3ஆம் அதிபதி 3வது இடம் 3ல் நின்ற கிரகம் இந்த காமத்தை காதல்ங்கிற பேர்ல ஏற்படுத்துது. அப்ப 3ல் நின்ற கிரகம் தசாபுத்தி நடத்தும் போது நமக்கு ஒருத்தர் மேல வரக்கூடிய ஈர்ப்பு உண்மையான ஈர்ப்பு இல்லை. அது ஒரு போட்டினாலோ, இவரோட இவர் நம்ம நல்லா இருக்கு அப்படிங்கிறனால, இல்லை இப்படி இருந்தா நமக்கு ஒரு பெருமையா இருக்கு வரையும் ஏற்படுத்தக்கூடிய காதலாமை. முதல் புதன் ராகு சேர்க்க அல்லது புதன் கேது சேர்க்க இருந்தா அங்கேயும் ஒரிஜினலான காதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. மனோகாரகன் சந்திரன் ராகுட இருந்தாலும் காதலுங்கிற இடத்துல போய் காயமாய் திரும்பி வருவதற்கான முக்கியமான வாய்ப்பு. அப்ப இந்த 3 கிரகங்களும் காதல்ங்கிற பேர்ல நம்ம காயப்படக்கூடிய அமைப்பை தரக்கூடியது. அது மாயை அல்லது போலி காதலாக இருக்கலாம். சந்திரன் ராகு, புதன் ராகு, புதன் கேது. இந்த கிரகச்சேரிக்கு உள்ளவங்க ஏமாறின விஷயம் இல்லை. இவங்க இன்னொருத்தரை ஏமாத்தலாம், இல்லை இவங்களை இன்னொருத்தரை ஏமாத்தலாம். ரெண்டுக்குமே இந்த கிரகச்சேரி இருக்கு. அது பாவகம் 3ஆம் பாவம். 3ஆம் பாவத்தோட இந்த சந்திரனோ இந்த ராகுவோ புதனோ கேதுவோ சம்பந்தப்படக்கூடிய அமைப்பு இருக்கும்போது தான் அது தவறான ஒரு அமைப்பு வரும். இப்ப 3ஆம் அதிபதி ஒரு உதாரண ஜாதகம் பார்ப்போம். ஒரு மீனலக்கண ஜாதகம். சுக்கிரன் ராகுவோட சேர்ந்து ஆயிலத்தில் இருக்காரு, புதனோட நட்சத்திரத்தில் இருக்காரு. இந்த 3ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ராகுவோட சேர்ந்து இருக்கும்போது அங்க ஏற்படக்கூடியது உண்மையான நட்பு அல்ல. கூட புதனுடைய நட்சத்திரத்துக்கு புதன் 7ஆம் அதிபதியும் காதலையும் குறிக்கக்கூடிய காரகிரகம். அதனால அது ஒரு மாயை வலையில அவரை சிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்ப 3ஆம் அதிபதியோ புதனோ நமக்கு நட்சத்திரமா இருந்தா கூட சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்கெல்லாம் முதல்ல சரி செய்யணும். முதல்ல செல்போனை கவனமா பயன்படுத்தணும். செல்போனை சரியாக பயன்படுத்தாத போது பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வந்துடும். அப்படி இப்ப 3ஆம் அதிபதி எப்பெல்லாம் நம்ம கூட வலுவா இருக்கோ அப்பெல்லாம் நம்ம கம்யூனிகேஷன் நமக்கு விரோதமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணம் ஒரு விருட்ச இலக்கண ஜாதகம், லக்கணத்துல சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3ஆம் அதிபதி அந்த சனி கேட்ட நட்சத்திரத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்க. கேட்டை காதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை தரக்கூடிய நட்சத்திரம். புதனோட நட்சத்திரத்திலேயே ஆயிலியம் கேட்டது 3மே நம்ம எங்க பழக போறோம், எங்க காதலிக்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலையை உற்பத்தி பண்ணி தரக்கூடிய இடம் அது. அப்ப சனி கேட்டையில இருக்காருன்னா 3ஆம் அதிபதி லக்கணத்துல புதனுடைய சாரத்துல இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு முதல்ல அவருடைய காதல் இல்ல அவர் அந்த காதல செஞ்ச தகவல் தொடர்பு சாதன பயன்களே அவருக்கு விரோதமா நிற்கும். அவர்லாம் சாதாரண ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாரு, ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருப்பாரு, இல்லை ஒரு மெயில் அனுப்பிச்சிருப்பாரு. அதுவே அவருக்கு விரோதமாகி குடும்பத்தை பிரிச்சு கூட்டிட்டு. இந்த 3ஆம் இடத்துடைய ஆதிக்கம் நமக்கு வலுவா இருக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய காதல்னால குடும்பத்தில் அவமானம், குடும்பத்தை விட்டு பிரிந்திருத்தல், குடும்பத்தை இழத்தல், சமூக அங்கீகாரம் மறுக்கப்படுதல் நல்லா இருக்கு. என்ன சார் அப்ப நல்லா வரும்? ஆன்மீகம் சூப்பரா வரும். சோ இந்த கிரகச்சேரி இருக்கிறவங்க எல்லாம் ஆன்மீகத்திற்கான இருக்காங்க. அந்த வலியை தாங்கி அந்த வழியிலிருந்து மீள முடியாம மறுபடியும் இந்த வழிகள் சிக்காம இருக்கிறதுக்கு ஆன்மீகத்துக்குள்ள வர.
ஒரு ஜாதகத்துல புதன் ராகு புதன் கேது சேர்க்கை இருந்தாலும், சந்திரன் ராகு சேர்க்கை இருந்தாலும், 3ஆம் இடத்ததிபதி ஏதேனும் ராகு இருந்தாலும், 3ஆவது லக்கணத்துல இருந்தாலும் இவங்களுக்கு காதல் வருகிறது. ஆனா வருகிறது அது தூய்மையான காதல் அல்ல. காதலை போன்ற மாயை விளைவிக்கக்கூடிய காமம் சார்ந்த காதல். என்னைக்கு அந்த காமத்தோட பற்று தீருதோ அன்னைக்கு வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப 3ஆம் அதிபதி லக்னம் எப்ப சம்பந்தப்பட்டாலும் அங்க ஒரு தொந்தரவு இருக்கு. நம்ம தகவலே நமக்கு தப்பா மாட்டிக்கிறோம். அப்ப நம்ம கவனமா இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பலம். சின்ன தப்பு பண்ணா கூட வாழ்க்கை பெரிய அளவுல தொந்தரவு பண்ணிடும். அப்படிங்க வச்சு இந்த போலிங்கிற வார்த்தைய பளிச்சுன்னு தெரியணும்னா ராகு சம்மந்தம் பண்ணுங்க. பளிச்சுன்னு சம்மந்தப்பட வேண்டியது இல்லை. அப்படின்னா 3ஆம் அதிபதியும் புதனும் லக்கணத்துல இருக்கலாம். 3ஆம் அதிபதி லக்கணத்துல புதனுடைய சாரத்துல இருக்கலாம். 3ஆம் அதிபதி எந்த வீட்லயும் புதனுடைய சாரத்துல இருந்தாலும் ஓகே, நல்லா இருக்கும். போலின்னு உங்களுக்கு மனசுக்குள்ள பட்டு ஆடாடான்னு நீங்க உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா கூட ராகு இல்லாம நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கவங்க கூடுதல் கவனமா இருங்க. உங்களை அடுத்தவங்க உசுப்பேத்துறாங்க அப்படின்னா உங்க ஜாதத்துல செவ்வாய் ராகு சுக்கரன் ராகு இருக்கான்னு பாருங்க. இருந்தா உங்களை உசுப்பேத்துவாங்க. நீ அவ்வளவு அழகா இருக்க, நீ இவ்வளவு நல்லா இருக்க, நீ இவ்வளவு சம்பாதிக்க, மயங்காதீங்க. அது ஒரு தற்காலிக நிகழ்வு, தற்காலிக உணர்ச்சிகள் தரும். இந்த ராகுங்கிறது கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடிய 2வது உபகிரகம். முதல் கிரகம் புதன், அதுக்கு உதவி செய்யக்கூடிய கிரகம் ராகு. அதுல ஆன்லைன் காதல ஆளே பார்க்காம அவருடைய தகவல், அவருடைய விளம்பரம், அவருடைய சின்ன சின்ன மெசேஜ் இதில் நம்பி காதலிக்கூடிய தன்மை குறிக்கிறது இந்த புதன் ராகு சேர்க்கை தான். நான் சொன்ன இந்த 4 கிரக சேர்க்கையுமே ஆன்லைன்ல தான் போய் சிக்கி பெரிய லெவல்ல சீரழியுது. புதன் ராகு, புதன் கேது, சந்திரன் ராகு, சுக்கரன் ராகு. மத்தெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த 4 கிரக சேர்க்கை இருக்கு. இதுவே 3ஆம் பாவத்துல இருந்துருச்சு, இந்த 3ஆம் பாவத்தை தொடர்புச்சுன்னா பெரிய லெவல்ல பெருகிறது. பேப்பர் எல்லாம் வர்ற அளவுக்கு ஆயிடும். இந்த கிரக சேர்க்கை உள்ளவர்கள் ஆன்லைன் தகவல் சாதனங்களை சரியா பயன்படுத்துங்க. ஒரு பொண்ணு இல்லை ஒரு பையன் படிக்க போறான்னா அவங்களோட சொல்லும் போதே இதை பயன்படுத்தாதுன்னு சொல்லி கொடுங்க. அவரோட தீரியத்துல அதுக்கு நஷ்ட கஷ்டம் சொல்லி கொடுங்க. ஒரு பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, இந்த வருஷம் தான் 10th படிக்குது. 2 செல்லை வச்சு 2 செல்ல 4 சிம் 2 செல்ல 4 சிம்மு போட்டு மெசேஜ் அனுப்பிச்சிச்சு. ஒரு ரிஷப லக்னம் 3ல சந்திரன் சுக்கரனும் புதனோட நட்சத்திரத்துல இருக்குது. கூட ராகு இருக்காரு. அந்த அம்மா சொல்றாங்க, நான் சின்ன வயசுல கெட்டு போயிட்டேன், அவ்வளவு நாள் திருந்த முடியல. மாதிரி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். ரொம்ப இந்த கிரகச்சிற்கு என்ன செய்யுதுன்னா குணக்கேடை ஏற்படுத்தி கொடுக்கும். தீய கிரகங்களின் அல்லது பகையர்களின் கிரக சேர்க்கைகள் ஜாதகருடைய குணத்தை, குண நலன்களை காயப்படுத்தும். அவர் தவறா சித்தரிக்குது. அதுல இந்த ராகு அப்படிங்கிற கிரகம் முகத்தை பார்க்காம, ஆள் யாருன்னு தெரியாம, எந்த விதமான பழக்க வழக்கம் இல்லாம காதல டீப்பா கொண்டு போயிடும். அதுக்கு மூல காரணமா இருக்கிறது ஆன்லைன் தான். இந்த ஆன்லைன் காதல்களை 3ஆம் பாவமும் ராகும் புதனும் அதிகப்படியான தவறுகளை செய்வதற்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரகத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய தகவல் தொடர்பு சாதனங்களை கவனமா பார்த்துக்கங்க. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம். நம்ம ஜிகே ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்முடைய அனுபவ கருத்துக்களை எல்லாத்துக்கும் போய் சேரணுக்கா கருத்துக்களை எளிமைப்படுத்தி சொல்லிக்கிட்டே வரோம். எல்லாரும் ஜோசியம் படிக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம், என்னுடைய நோக்கமும் கூட. அதுக்காக இந்த பாடத்திட்டங்களை எளிமைப்படுத்தி ஜோதிடத்துடைய அடிப்படை பாடங்கள் நல்லா போகும்னு நினைச்சு தொடர்ந்து வகுப்பு நடத்தி வரோம். ஜூலை 5ஆம் தேதி ஆன்லைன் வகுப்பு நடக்க காத்திருக்கிறது. படிக்கணும் விருப்பம் இருக்கும், கீழே நம்பரை தொடர்பு பேரை முன்பதிவு செய்துக்கங்க. 2வது, ஏற்கனவே ஜோசியம் தெரியும், நான் இன்னும் கொஞ்சம் என்னை மேம்படுத்திக்கிற விரும்புறேன் அப்படிங்கிறவங்க சிறப்பு வகுப்புகளை கலந்துக்கலாம். அந்த ஜூலை 10, 11, 12 3 நாளும் சங்கரங்கோயில நேரடியாக சோழி பிரசன வகுப்பு நடக்க காத்திருக்கிறது. நான் தான் அந்த 3 நாள் பயிற்சி எடுக்க போறேன். கர்மனா என்ன, சில விஷயங்கள் நம்மளை மீறி நடக்குது, சில விஷயங்கள் நம்மளை கண்ட்ரோல் செஞ்சும் நடக்காம போயிருது, யார் நம்மளை பின்னால இருந்து இயக்குறா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு முன்வினை பின்வினைகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு. யாருடைய சாபங்கள் நம்மளை தொடர்ந்து வருது, யாருடைய தோஷம் நம்மளை தொடர்ந்து வருது
கோபம்னா என்ன, சாபம்னா என்ன, தோஷம்னா என்ன, எப்படி அதை நம்மளை பாதிக்குது, அதோட கர்மாக்குள்ள அதை எப்படி உள்ள நுழையுது, அதை எப்படி விளக்குறது, பிரச்சனைகள் சொல்லிட்டு இருக்காம தன்னைத்தானே திருத்திக் கொள்வது எங்கே, நம்ம எங்க நின்று திருந்து ஆரம்பிக்கிறோமோ அங்கதான் நம்மளோட வாழ்க்கை ஆரம்பிக்கும். அதை நோக்கி பயணிக்கலாம். படிக்க விருப்பம் இருக்குன்னு கீழே நம்பர்கள் பதிவு செய்திருக்கீங்க. மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் எல்லாம் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணதி நீண்ட ஆயுளையும் நிறந்த செல்வத்தையும் உயர்ந்த போலை மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசன ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவையும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள். மானசீகமான